பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி. சீடன்: பகவான் ஊராகச் சென்று ஜனங்களுக்கு ஏன் சத்தியத்தை போதிப்பதில்லை? மகரிஷி: நான் அதை செய்யவில்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? மேடை மீது ஏறி ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதுதான் போதனையா? போதனை என்பது அறிவை புகட்டுவது. அதை மௌனம் ஒன்றாலேயே உண்மையில் செய்ய முடியும். 1 மணி நேர பிரசங்கம் கேட்டுவிட்டு அதனால் தன் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னும் உறுதியுறாத ஒரு மனிதனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? ஒரு பரிசுத்த சன்னதியில் அமர்ந்து சிறிது நேரத்தில் தனது வாழ்க்கையின் நோக்கம் முழுவதும் மாறப்பெற்று போகும் வேறொருவனோடு அவனை ஒப்பிட்டுப் பார். இவ்விரண்டில் எது நல்லது? பயனின்றி உறக்க பிரசங்கம் புரிவதா, அல்லது மனோமாய் அமர்ந்து ஆத்மசக்தியை எங்கும் பரப்புவதா? மேலும் பேச்சு எப்படி பிறக்கிறது? சுத்த அறிவிலிருந்து அகந்தையும், அகந்தையை நின்று எண்ணமும், அது நின்று வார்த்தைகளும் உண்டாகின்றன. ஆகையால் பேச்சென்பது ஆதிமூலத்தின் கொள்ளு பேரன். பேச்சால் பயனுண்டாகுமானால் மௌனத்தால் பிரசங்கிப்பது எவ்வளவு மேலான சக்தியுள்ளதாயிருக்க வேண்டும் என்பதை நீயே நினைத்துப் பார். ஆனால் ஜனங்கள் தாங்கள் சாஸ்வதமாக அனுபவிக்கும் நித்திய சத்தியமாய் ஒவ்வொரு கணமும் உள்ள வெளிப்படையான உண்மையை உணர்வதில்லை. இதுவே ஆத்மாவின் உண்மை. ஆத்மாவை அறியாதவன் யாராவது இருக்கிறானா? ஆனால் அவர்கள் அதை பற்றி கேட்கக்கூட விரும்புகிறதில்லை. அப்பால் உள்ள சொர்க்கம், நரகம், மறுபிறப்பு இவைகளை பற்றியே அறிய விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிரியம் மறைபொருளிலேயே தவிர சத்தியத்தில் இல்லை. மதங்கள் அவர்கள் கோரும் மறைபொருளை காட்டி முடிவில் ஆத்ம வழிக்கே திருப்புகின்றன. உபாயம் எதுவாக இருந்தாலும் முடிவில் ஆத்மாவுக்கே திரும்ப வேண்டும். அப்படி இருக்க இப்பொழுதே ஏன் ஆத்மாவில் இருக்கலாகாது? மறு உலகத்தை காண்பதற்கும் அதை பற்றி யோகிப்பதற்கும் ஆத்மா அவசியம். ஆகையால் அவை ஆத்மாவுக்கு அந்நியமல்ல. விஷயங்களை பார்க்கிற அஞ்ஞானி கூட ஆத்மாவையே பார்க்கிறான்.